ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி கப்பிள்ஸ் செனிலா சுதாகரன். ஸோ ஃபோனை பார்த்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மதுரை டிஜிட்டல் அவார்ட்ஸ் நம்ம போனது, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணது, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இதில் நான் அகெயின் வந்துட்டு ரூம் செக்இன் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்றதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட அவார்ட் அண்ட் மெடல் நம்ம கொடுத்தது. இப்போ பயங்கர பசியில் இருந்தோம். இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் நான், பட்டர் பன்னீர், பட்டர் பன்னீரா, பன்னீர் பட்டர் மசாலா. ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, எங்களுக்கு வந்து ரூம்லேயே வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இருக்க நிலைமைக்கு இங்கே நடந்து போய் வந்து வாங்குகிற அளவுக்குலாம் நாங்கள் நிலமையில இல்லை. ஹலோ சொந்தங்களே, குட் மார்னிங். நாங்கள் வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்தோம். நைட்டு தூங்கிட்டு மார்னிங் வந்து 6 o'clock அலாரம் வச்சோம். ஆனால் எந்திரிக்க முடியல. ஒரு 7:30 அந்த மாதிரி தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு இப்போ குளிச்சுட்டு நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்து போகிறோம். ஸோ இப்போயே மணி வந்து 8:20 ஆகிடுச்சு. இனிமேல் தான் வந்துட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு போகணும். ஸோ கோயில் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வேறு ஒரு பிளான் இருக்குது. அதுவும் என்னன்னுட்டு வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட போகிறோம். இங்கே இந்த ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் போகிறோம். ஆல்ரெடி மணி 9 ஆக போகுது, லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். சரி, கேசரி, வடை, பூரி, ஆஃபூஸ் ஃபேவரட் பூரிக்கிழங்கு, சாம்பார்லாம் கிணத்துல வச்சுக்கோ. சாம்பார் கிணத்துல வச்சுக்கோ. சட்னி, பாப்பு கூழ் இருக்கு. பாப்பு டேய் இங்கே பேர் கூழ் இருக்குடா. இதுல என்ன இருந்தது? நான் அது வீடியோ எடுத்துட்டேன். நீ எடுத்து வைக்கிறது நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எல்லாத்துலேயும் ஒரு ஐட்டம் டேஸ்ட்டுக்காக நாங்கள் 2 பேரும் எடுத்து வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து ஆட்டோவில் தான் போகிறோம். பிகாஸ் அங்கே பார்க்கிங் எப்படி இருக்குமோ தெரியல கார், அதனால நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டோம். அங்கே போயிட்டு பாப்போம் எனக்கு வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுத்தாங்க, வச்சு விட்டாங்க. இங்கே வந்துட்டு பேக்ஸு, மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோட் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே கொடுத்துட்டு தான் போகணும். ஒரு வழியாக கோயில் போயிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு இப்போ வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். திருப்பி ஆட்டோலே தான் போகிறோம். அப்புறம் வந்து செம டயர்ட் ஆகிடுச்சு. சாமி பார்க்கணும் நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வேறு கொஞ்சம் நேரம். அதெல்லாம் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க. ஹலோ சொந்தங்களே, நாங்கள் வந்து கோயில் ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டோம். கோயிலில் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஹேண்ட்பேக்லேயுமே வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நம்ம வச்சுட்டு தான் போகணும். அதில் எதுவுமே இல்லை, வாட்டர் பாட்டில் இல்லை வந்து ஏதாவது பிஸ்கெட் அந்த மாதிரினா அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து என் ஹேண்ட்பேக் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போனோம்.
அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் தான் நாங்கள் கையில் எடுத்துகிட்டு போனோம். உள்ளே போனால் இன்றைக்கி வந்து சண்டே வரல, அதனால் செம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பாப்போம் என்ன பண்ணாங்க, ஃப்ரீ க்யூவில் போயிட்டு நிற்க வச்சுட்டாங்க. போய் நின்னா அது க்யூ எங்கேயோ போகுது. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே இது லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நடுவில் வந்து ஒரு பேரிகார்ட் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அந்த பேரிகார்டில் ஏறி குதிச்சு நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்பெஷல் கவுண்டர்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து 100 ருபீஸ் வாங்கலை, 50 ருபீஸ் தான் வாங்கினோம். அந்த க்யூவுமே உள்ளே போனால் அதுவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து உள்ளே போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு அந்த மெயின் மண்டபத்துக்கு போகிறதுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 10:50க்கு வந்து சாமியை வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்களாம் திரையை. அது க்ளோஸ் பண்ண டைமுக்கு க்யூலே உட்கார சொல்லிட்டாங்க எல்லாரையும். அங்கே உட்காந்ததுக்கப்புறம் 11:20 வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. எங்களுக்கு 2 பேருக்கும் மொபைலும் இல்லையா, 2 பேரும் சும்மா உட்காந்துட்டு மூஞ்சி பார்த்துட்டு கதை பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து சாமி பார்த்தோம். மீனாட்சி அம்மன் பார்த்துட்டுக்கப்புறமா அடுத்து வந்து சிவன் பார்க்கறதுக்கு போனோம். அது வேறு மண்டபத்தில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கே போகிறப்போ அங்கேயும் க்யூவில் வந்து டிக்கெட் வாங்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறமா அங்கேயும் போயிட்டு திருப்பி ஒரு 50 ருபீஸ் டிக்கெட்டை தான் வாங்கணும். அதை வாங்கிட்டக்கப்புறம் அங்கே க்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு யாரை பார்த்தோம், வேறு ஆயிரக்கால் மண்டபம் போனோம். அங்கே மியூசியம் டிக்கெட் 10 ருபீஸா 5 ருபீஸ் ஒரு ஆளுக்கு 5 ருபீஸ் அந்த டிக்கெட்டு. அங்கே வந்து பழங்காலத்து சாமி சிலை, அப்புறம் வந்துட்டு பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ், அந்த காலத்து மதுரை எப்படி இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ நாங்கள் வந்து கோயில் போனது வந்து எத்தனை மணிக்கு பார்ப்போம், 8:30 இருக்குமா? ஐயோ ஆமாங்க, செம்ம அப்போ வெயில். அதுவுமா நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணோம், ஆனால் எந்திரிக்க முடியல. நான் தான் சொன்னேன்னா அது மாதிரி. ஆனால் வந்து இப்போ வெயில் செம்மையாக ஆயிடுச்சா, நடக்கவே முடியல. அந்த தரையெல்லாம் செம்மையாக கொதிக்குது. பாப்பு கேஷுவலாக நடந்து போகிறாரு. நான் என்ன பண்ணேன், அந்த வாலோட இது ஷேடோ வந்து லைட்டாக ஒரு இந்த அளவுக்கு படும்ல நம்ம நடந்து போகிற அளவுக்கு, அந்த ஷேடோ கிட்ட ஓடிட்டேன். அப்புறம் அந்த ஷேடோலையே நடந்து அப்படியே ஒப்பேற்றிட்டு நான் ஓடி வந்துட்டேன். 3 என்ட்ரன்ஸை தேடிட்டு கடைசியில் 4வது என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் வந்து வந்த வழின்ற கண்டுபிடிச்சோம். அப்புறமா வெளியே வந்துட்டு மொபைலு, பேகு, ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் வந்து திருப்பியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு அப்புறம் வந்து கோயில் வெளியில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அந்த வீடியோ எப்படி எடுத்தோம் அப்படின்னு, ஃபோட்டோ வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து எடுத்தோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க சொன்னால் நல்லா இருக்காது தான் அவங்கள. நாங்கள் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம், அங்கே கேட் இருந்துச்சு கோயிலுக்கு வெளியில். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கோயிலுக்கு வெளியில் ஒரு கேட் இருந்துச்சு. அந்த கேட்டில் வந்து அந்த கம்பியாக இருக்குல்ல, அந்த கம்பியில் எப்படி நிற்க வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து சங்கிலிலாம் சொருவலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஐடியா வந்துச்சு, ரப்பர் பேண்ட் இருக்குது பேக்லன்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அதை 2 தடவை கட்டி ஸ்க்ரன்ச்சி, அதான் ஸ்க்ரன்ச்சி, ஆமாம் ஸ்க்ரன்ச்சி வச்சுட்டு மொபைலை வந்து அந்த கம்பியில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் வந்தோடனே செம்ம தாகமாக இருந்துச்சு. சுகர் கேன் ஜூஸ் பார்த்தேன், அதை வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆட்டோலே திருப்பியும் நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 12:35. ஸோ 12:35 ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பணுன்னு பார்த்தோம். கடைசியில் 2 hours கிட்ட எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ அடுத்து ஒரு பிளான் இருக்குது எங்களுக்கு. அது என்னன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது கொஞ்சம் ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் திருப்பி ஹோட்டல் செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். see you, bye bye. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்டாக எல்லாமே ரீல்ஸு ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாலெலாம். ஸோ நம்ம வந்து இப்போ தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். ஸோ மதுரையிலேருந்து இப்போ தஞ்சாவூர். இப்போ நாங்கள் டயர்டாக இருக்குன்ட்டு பாப்பு கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டுறாங்க. நான் வேணாம்னு சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம தஞ்சாவூர் வந்துட்டோம். இப்போ நம்ம செக்இன் பண்ண போகிற ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா தாஞ்சூர் ஹை டியூனோட பிரான்ச் தான் அது. ஆக்சுவலாக நமக்கு செக்இன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock. ஆனால் நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கே 4:30 ஆகிடுச்சு. நாங்கள் இத்தனைக்கும் லஞ்சுமே சாப்பிட்றேன்னா ஆன் தி வேல பார்த்திங்கன்னா கடையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவுட்டர் பிரிட்ஜ் வழியாக வந்ததுனால நம்ம வந்து ஊர் விட்டு வெளியில் அவுட்டர் வழியாக தான் வந்தோம். அதனால நமக்கு ஃபுட்டுமே சாப்பிட முடியல. ஸோ இங்கே வந்து அவங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாப்பு வந்து லக்கேஜ் அவர் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்காம அவரே தூக்கிட்டு வந்தார்.
ஸோ நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் வந்து இதுதான். ஸோ ரொம்ப காம்பேக்டாக நீட்டாக ஒரு ஹெரிட்டேஜ் ஹோம் தான் ஆக்சுவலாக. இது ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்து பில்டிங் ரெனோவேட் பண்ணி தான் இந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளேயுமே வந்து அந்த ஆன்டிக் டச்சோடு தான் எல்லாமே இருந்துச்சு. லன்ச் வந்து நமக்கு சிக்கன் பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது லன்ச் சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம், செம்ம டயர்டு. அப்புறமா டின்னர் வந்து சப்பாத்தியும் எக்கு மசாலாவும் தான் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க நமக்கு. ஸோ அன்றைக்கி நைட் தூங்கிட்டு இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் கிளம்புறோம். இந்த ஆக்சசரிஸ்லாம் போட்டு தான் நம்ம தஞ்சாவூர் கோயில் கிளம்ப போகிறோம். ஸோ நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டோம். இந்த அவுட்ஃபிட்டோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே நான் என்னோடய இன்ஸ்டா ஹைலைட்ஸில் வச்சுருக்கேன், ஸ்டோரி ஹைலைட்ஸில். இல்லைனா உங்களுக்கு நான் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது இங்கே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே. உள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் வந்து ஏர்லி மார்னிங்கே வரணும்னு இருந்தோம். இப்போ மணி வந்து 6:48 ஆகுது. நாங்கள் இன்னும் ஒரு 6 o'clockலாம் வரலான்னு பார்த்தோம். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எழுந்ததே 6 மணிக்கு தான். 5:30க்கு எழுந்தோம்ல, 5:30க்கு எழுந்தோம். இங்கேயும் பாப்போம் எனக்கு வந்து பூ வச்சு விட்டாங்க. இது நாங்கள் வந்து ட்ரைபாட் வச்சு எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ. நம்ம வந்து பெரிய கோயில் உள்ள போயிட்டு இருக்கோம். செப்பல் வைக்கிறோம். இங்கே கூட கடை போட்டிருக்காங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனி பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு கோவில் வெளில வந்து என்ட்ராக போகிறோம். உள்ளே போனோடனே எனக்கு பயங்கரமாக பசிச்சிச்சு. அந்த சக்கரை பொங்கல் பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு சக்கரை பொங்கல் வாங்கினோம். உள்ளே வந்து ட்ரைபாட் அலோவ் பண்ணலை, வெறும் மொபைல் தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ ட்ரைபாடும் இந்த தடவையும் கொடுத்துட்டு தான் வர வேண்டியதாகிடுச்சு. நாங்கள் ட்ரைபாட் கொண்டு வந்தோம், பட் உள்ளே வந்து அலோவ் பண்ணல, மொபைல் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் வாங்கியிருக்கோம். 30 rupees தான். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேசரி மாதிரி இருக்குது. சக்கரை பொங்கல் வெல்லம் போடல, சக்கரை போட்டிருக்காங்க. ஆமாம். நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நாங்கள் எடுக்கல. பட் இந்த டெம்பிள் வெளியிலேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. கோயில் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் ராஜாஜி பார்க்குன்ட்டு ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க் ஒன்று பார்த்தோம். அது ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணால் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க் போகிறோம். இது ஆஸ்ட்ரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிக்கெட்டு, அப்புறம் என்ன ஆஸ்ட்ரிச் வருது. இங்க காட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ until then, bye from Sanila Sudharan. Take care, tata.